students, welcome back to Learn English with Mohan. Today we discuss how to prepare for board exam and how do you score more marks in English. The tips and the tricks are given for bright students, average students and slow learners. Definitely it will be helpful to you, so don't skip the video. Watch the entire video and understand easily. Okay, let's see. In generally, what did the teacher expect from you and how do you score more marks? You should follow the 5 points. Let's see. So என்ன டீச்சர்ஸ் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க, என்ன மாதிரி அவங்கள ஃபுல்ஃபில் பண்ணணும், ஸோ மேக்ஸிமம் மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்றது தான் ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம். த ஃபர்ஸ்ட் ஒன், வித்தவுட் ஏ கிராமட்டிக்கல் எரர். ஸோ ஆன்சர்ஸ் யூ கேன் ரைட் யூர் ஆன்சர் in paragraph or short answers or writing skill or anything. So subject and verb agreement அப்படின்றது கரெக்டாக இருக்கணும். So the first one, without a grammatical mistake. Second one, avoid spelling mistakes. ஸோ இதுவும் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ வேர்டோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அவாய்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். தேர்ட் ஒன், லாங்குவேஜ் ஸ்டைல். So you should not memorize the prose or poem or supplementary. You should understand and deliver the answer in your view. So உன்னுடைய ஸ்டைலில் உன்னுடைய வியூவில் ஆன்சர்ஸை டிஸ்கிரைப் பண்ணணும். ஸோ யூ ஷுட் நாட் மெமரைஸ் இட். ஸோ அப்படியே மெமரைஸ் பண்ணி காப்பி பண்ணுற மாதிரியான இருக்கக்கூடாது. ஸோ வாட் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நீ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற, ஸோ அதை நீ எப்படி டெலிவர் பண்ணுற, அந்த மெசேஜை நீ எப்படி அந்த கொஷினுக்கு ஆன்சர் ரிப்ளை பண்ணுற அப்படின்ற அந்த லாங்குவேஜ் ஸ்டைல் அப்படின்றது ஃபாலோ பண்ணணும். இதெல்லாமே உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ யூ ஷுட் நாட் மெமரைஸ் த சப்ளிமெண்ட்ரி ஆர் போம் ஆர் ப்ரோஸ். ஸோ எண்ட் இப்போ ப்ரோஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எண்டில் என்ன பண்ணலாம், அவுட்கம் அப்படின்றத கொடுக்கலாம். ப்ரோஸு, போயம் இதெல்லாம் என்ன பண்ணலாம், அவுட்கம். சப்ளிமெண்ட்ரியாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ மாரல் அப்படின்றத கொடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ரோஸ், டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்கம் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா கான்ஃபிடென்ஸ் இஸ் த கீ டு சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி அவுட்கம் கொடுக்கலாம். ஸோ வாட் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட், நீ அதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்றது தான். ஸோ இதுதான் லாங்குவேஜ் ஸ்டைல். ஸோ இந்த மாதிரி அந்த ஆன்சர்ஸை ஸோ நம்முடைய ஸ்டைலில் நம்ம எப்படி டெலிவர் பண்ணுறோம், எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறோம், என்ன கொஷினுக்கு எக்ஸாக்டாக என்ன கொஷின் கேட்டாங்க அதுக்கு எக்ஸாக்டாக ஆன்சர் எப்படி பண்ணுறோம், இதுதான் லாங்குவேஜ் ஸ்டைல். ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கணும். த நெக்ஸ்ட் ஒன், குட் ஹேண்ட் ரைட்டிங். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஹேண்ட் ரைட்டிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ குட் ஹேண்ட் ரைட்டிங். த நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், ஓவரால் ப்ரெசன்டேஷன். சில இந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி எழுதுறது. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டடான கொஷின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணுறது. ஸோ இப்படின்னா ரொம்ப கிளம்ஸியாக இல்லாமல் ஒரு நீட்டாக ப்ரெசன்டேஷன் ஒரு நீட்ஃபுல்லாக கொடுக்கணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாக்டாக ஆன்சர்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைலைட் பண்ணி காமிக்கலாம், அன்லைன் பண்ணலாம். ஸோ எல்லாமே பென்சிலில் என்ன பேசேஜ் பேராகிராஃபாக, அந்த பேராகிராஃபில் இம்பார்ட்டண்டான மெசேஜ் என்னவோ அந்த மெசேஜை அண்டர்லைன் பண்ணலாம். ஸோ ரைட்டிங் ஸ்கில்லில் ஸோ அதே மாதிரி இம்பார்ட்டண்டான என்ன அந்த மெசேஜோ அந்த மெசேஜை அண்டர்லைன் பண்ணலாம். ஸோ ஓவரால் ப்ரெசன்டேஷன் அப்படின்றது லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஒரு 5 பாயிண்ட்ஸ் அப்படின்றத நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே ஸோ மேக்ஸிமம் மார்க் அபோவ் 80 அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், ரீச் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, இந்த ஸ்ட்ரகிள்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகே, த நெக்ஸ்ட்டு லெட்ஸ் சி த பேட்டர்ன். ஸோ இப்போ நம்ம இந்த பேட்டர்னை பார்க்கலாம். ஸோ பேட்டர்னை பார்த்துட்டு சம் ட்ரிக்ஸ் ஆர் கிவன். இதே மாதிரி பிரைட், ஆவரேஜ் அண்ட் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான ஒரு ட்ரிக்ஸ் அப்படின்றது தான் கொடுத்துருக்குது.
ஸோ பார்க்கலாம். ஓகே, the first the pattern. ஸோ பேட்டர்னில் பார்த்தோம் அப்படின்னா it can be divided 4 categories. ஸோ 4 categories-ஆக இது வந்து டிவைட் ஆகிருக்கு. the first part 1 multi choice questions. So 20 questions. Question number 1 to 20, 1 more questions, 1 to 3 synonyms and 4 to 6 antonyms. Already the government has curtailed the portions. So நம்முடைய portions பார்த்தோம் அப்படின்னா 4 lessons, 4 poems and 3 supplementary. So synonyms and antonyms are 1 to the 4 lessons கவர் பண்ணாலே நம்ம ஓகே. இந்த 1 to 3 questions-உம் and antonyms-னா 4 to 6 questions-உம் கவர் பண்ணோம். lesson 1, lesson 3, 5 and 6. இதில் இருக்க synonyms and antonyms அப்படின்றத கம்ப்ளீஷன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு you should complete the book back exercise. ஸோ புக் பேக்கில் இருக்க அந்த கொஷின்ஸ் எல்லாம் கம்ப்ளீஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா புக் இன்சைடில் இருக்க இந்த synonyms and antonyms-ஐ ரெஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 7 to 20 vocabulary and grammar items. ஸோ இது vocabularies-ஆக இருக்கும். grammar part, abbreviation, blending words, clipped words, definitions, foreign words, so compound words, syllable. ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸாக இருக்கலாம். கிராமர் பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ், சென்டென்ஸ் பேட்டர்ன், கொஷின் டேக், ப்ரிப்போசிஷன்ஸ், ரிலேட்டிவ் ப்ரொனவுன், ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் இதெல்லாமே ப்ராக்டிசஸ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் கெட் 20. ஸோ 20 அப்படின்றது 1 mark ஈஸியாக யூ கேன் கெட். All the 20 questions are to be answered. Next, the part 2. There are 2 sections in this part 2. You have to answer 7 out of 10 questions. So, இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 part இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் 1ல் பார்த்தோம் அப்படின்னா poem comprehension and poetic devices. ஸோ அப்ரிசியேஷன் கொஷின்ஸாக இருக்கும். அண்ட் தென் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரெண்டுமே கம்பைண்டாக வரும். ஸோ poem part இதெல்லாமே கம்ப்ளீஷன் பண்ண அப்படின்னா you can get easily. The next section 2 grammatical part. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கிராமட்டிக்கலில் ரிப்போர்ட்டட் ஸ்பீச், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ், சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட் சென்டென்சஸ் அண்ட் தென் if கிளாஸஸ். ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாமே கிராமர் பார்ட் 3 out of 4. ஸோ போயமில் 4 out of 6. Next part 3. There are 3 sections in this part 3. You have to answer 7 out of 10 questions. ஸோ இந்த செக்ஷன் 1 அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 31 to கொஷின் நம்பர் 31 to 33 அப்படின்றது ERC 2 out of 3ம், 34 to 36 கொஷின் நம்பர் 34 to 36 ப்ரோஸோட ஷார்ட் ஆன்சர்ஸும் 2 out of 3ம், அண்ட் 37 to 40 இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஹெட்லைன்ஸ் கொடுத்துட்டு ஸோ தட் அதை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். டிஸ்கிரைபிங் ப்ராசஸ், ப்ரோஸு, டயலாக்கு, இமெயில் ரைட்டிங்கு, நோட்டீஸ் போர்ட், ப்ரிப்பேர் எ நோட்டீஸ் போர்ட். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ இதில் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ட் 4. இன் பார்ட் 4ல் 7 5 35 மார்க்ஸா. ஸோ கொஷின் நம்பர் 41 ப்ரோஸ் பேராகிராஃப் கொஷின் 1 out of 2, and question number 42 poem paragraph question 1 out of 2, and question number 43 supplementary develop me the hints into a paragraph 1 out of 2. So 3 paragraphs. So prose paragraph, poem paragraph, supplementary paragraph. So இந்த paragraph எல்லாமே ஸோ ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா ஸோ ஈஸிலி யூ கேன் கெட் 5 mark. ஈஸியாக நம்ம பண்ணலாம் 5 mark அப்படின்றத வாங்கலாம். பட் இது எல்லாமே இந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ உன்னுடைய ப்ரெசன்டேஷன் அப்படின்றது நீட்ஃபுல்லாக இருக்கணும். என்ன கொஷின் எக்ஸாக்டாக கேட்டிருக்காங்களோ அதுக்கான ஆன்சர்ஸ் இருக்கணும். ஸோ அவுட்கம், மாரல் இதெல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கணும். ஸோ இந்த பேஸில் தான் ஸோ அந்த 5 mark அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் கொஷின் நம்பர் 44 to 47 ரைட்டிங் ஸ்கில்ஸ். சில சம்மரைசிங், ரெஸ்பாண்ட் டு த அட்வர்டைஸ்மெண்ட், ஸோ டயலாக், லெட்டர் ரைட்டிங். ஸோ இந்த மாதிரியான ரைட்டிங் ஸ்கில் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ரைட்டிங் ஸ்கில் எல்லாமே ப்ராக்டிசஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ யூ கேன் கெட் ஈஸிலி. ஸோ இதில் எரஸ் பார்ட், ஸோ இந்த மாதிரி மாடல், செமி மாடல், ஹோமோஃபோன், டென்சஸ், ஸோ இந்த கிராமட்டிக்கல் பார்ட்ஸும் இருக்குது.
ஸோ இதெல்லாமே ப்ராக்டிசஸ் பண்ணலாம். செமண்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ ஈஸியாக இதெல்லாமே இந்த 5 மார்க் அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ இந்த பார்ட் எல்லாமே கொஞ்சம் கம்ப்ளீஷன் பண்ணலாம். ஓகே, த நெக்ஸ்ட்டு ஸோ பிரைட், ஆவரேஜ் அண்ட் ஸ்லோ லேர்னர்ஸ் அவங்களுக்கான டிப்ஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஸோ த பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் எதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கிராமட்டிக்கல் பார்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 1 மார்க் கேட்டகரிஸ். ஸோ 1 மார்க் இந்த 20 மார்க்குமே இருக்கிறதுக்கான 1 மார்க்கில் என்ன இதுவோ அது ஃபுல்லாகவே வந்து இது ப்ராக்டிசஸ் அப்படின்றத எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப், ஸோ ரைட்டிங் ஸ்கில் இப்போ பார்த்தோமா, அந்த ரைட்டிங் ஸ்கில் இதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதில் தான் அவங்களுடைய மேக்ஸிமம் மார்க் அப்படின்றது ரெடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் லெவலில் இருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அவங்க எதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பேராகிராஃப், ஷார்ட் ஆன்சர்ஸ், அப்ரிஷியேஷன், ERC, 1 மார்க் கொஷின்ஸ். ஸோ கிராமட்டிக்கல் பார்ட்டில் மேக்ஸிமம் அவங்களால எதெல்லாம் ட்ரை பண்ண முடியுமோ அந்த மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்காங்க. ஸோ மினிமம் அவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 மார்க் மேலே வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ பேராகிராஃப்ஸ், ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட் இந்த பேராகிராஃப்ஸை கம்பல்சரி கம்ப்ளீஷன் பண்ணிட்டுருக்கலாம். 1 மார்க் கொஷினில் மேக்ஸிமம் கொஷின்ஸை அவங்களால எந்த கொஷின்லாம் ட்ரை பண்ண முடியுமோ அந்த கொஷினுக்கான ஒரு ப்ராக்டிசஸ் அப்படின்றத எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு போயமுடைய அப்ரிசியேஷன்ஸ், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், ERCயோட நேம் ஆஃப் த போயம், நேம் ஆஃப் த போயட் அப்படி மென்ஷன் பண்ணாலே ஓகே. ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ், நேம் ஆஃப் த போயம், ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ், நேம் ஆஃப் த போயட், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் இப்படி கொடுத்துருந்தாலே ஈஸிலி யூ கேன் கெட் 2 மார்க்ஸ். எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க். ஸோ பேராகிராஃபை பேஸ் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தா அப்படின்னாலே 3 மார்க்ஸ் அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ அதனால் இதெல்லாம் ப்ராக்டிசஸ் அப்படின்றது பண்ணலாம். ஸோ கிராமட்டிக்கல் பார்ட்டோட பிகைன் வித் சென்டென்சஸ் எல்லாமே ஈஸி. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணலாம். ரைட்டிங் ஸ்கில்லையும் செமண்டிக் ஃபீல்டு, சம்மரைசிங்கு, ஸோ அட்டன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. யூ ஷுட் அட்டன் ஆல் த கொஷின்ஸ். ஸோ கொஷினை ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ண அப்படின்னாலே உனக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா அலாட்மெண்ட் வந்து எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான மார்க்ஸ் அப்படின்றது உனக்கு கிடைச்சிடும். ஓகே, டீட்டெயிலி வி கேன் டிஸ்கஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ ஒவ்வொரு இதுக்கு எப்போ பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் வைஸ் வீடியோவாக பார்க்கலாம். ஸோ ERC, பேராகிராஃப் அண்ட் 1 மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோஸை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ சார்.